ஒரு கொடுமைக்கு எவனுங்க வெட்டணுங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை இங்க வெளிப்படையா சொல்றேன், எல்லா ஊடகங்களும் நோட் பண்ணிக்கிங்க. அவர் கொலைபாதகங்கள்ல சில தப்பான இதுல ஈடுபட்டவரை இருந்திருந்தா இயக்க சார்பா இயக்கத்தை வளர்க்கறதுக்காக எப்பவுமே தோழர்கள் இருந்திருக்கலாம். அந்த குறிப்பிட்ட நாள் யாருமே இல்லையே அவர் பக்கத்துல, 2-3 பேருக்கு மேல இல்லையே. அவர் அந்த குறிப்பிட்ட நாள்ல தப்பு பண்ணவரா இருந்திருந்தா ஒரு 40-50 பேர் சுத்தியில நின்றுக்கணும். இதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் ரொம்ப சாதாரணமாவில் இருந்திருக்காரு. ஒரு 2-3 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல ஒரு கட்டடம் கட்டுறாரு, இப்ப நானும் கட்டுறேன்னா யாருக்கு போய் பாக்குறாங்க. இந்த அடிப்படையில ரொம்ப எளிமையா இருந்திருக்காரு. இது குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய பல இந்த அதிகாரிகள் தினமும் தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு, உளவுத்துறைன்னு சொல்லப்படுறவங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏண்டா இவர் வந்து அடிப்படை குற்ற பின்னணியோடு அப்படி ஒரு கொலைபாதகம் செஞ்சவரா இருந்திருந்தா எத்தனை பேரை பக்கத்தில் நிக்க வச்சிருக்கலாமா இல்லையா? ஒரு 49 பேர் புல்வாமால எப்படி திட்டமிட்டு உள்ள அனுப்பிச்சு படுகொலை பண்ணி ஜெயிச்சாங்களோ, எப்படி ஜெயலலிதா அம்மாவை திட்டமிட்டு போட்டு தள்ளினாங்களோ, எப்படி மகாத்மா காந்தியை போட்டு தள்ளினாங்களோ, அப்படி படுபாவிங்க இவர் இருந்திருந்தா நிச்சயமா அரசியல் தமிழகத்துல மாத்திருப்பார், ஆணித்தரப்பா மாத்திருப்பார். இருந்திருந்தா இல்ல, இப்ப மாத்துவார், ஆம்ஸ்ட்ராங் மாத்துவார், எவனாலே மறுக்க முடியாது. Taste the Daily. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் கான்ஸ்டிடியூஷன், ஜெய் இந்தியா, வாழ்க தமிழ். பெரியவர்களே, தாய்மார்களே, சேகு தமிழரசன் அவர்களே, மே 17 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களே, முன்னாள் நீதிபதியும் சிறந்த மாமனிதருமான ஹரி பரந்தாமன் அவர்களே, இயக்குனர் புரட்சி இயக்குனர் தம்பி ரஞ்சித் அவர்களே, மற்றும் பலர் பெயர் தெரிந்தாலும் வாயில் திடீரென்று அழைக்க முடியவில்லை. இங்கே நூற்றுக்கணக்கில் இல்லை, ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்கள், லட்சக்கணக்கில் என்று சொல்ல வேண்டும், அப்படி குழுமி இருக்கிறீர்கள். உண்மையில் ஆம்ஸ்ட்ராங், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு அரசியல் மேடைக்கு வரேன். நான் உண்மை இருந்தால் வருவேன், எவனை பற்றியும் பயப்பட மாட்டேன். நீதி இருந்தால் வருவேன், நேர்மை இருந்தால் வருவேன். யாருமே என்னை இங்கே அழைக்கலை, தம்பி என்னை அழைக்கலை. இதுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து வர விஷயம் இல்லை. அந்த மிகப்பெரிய மரணத்தை நிகழ்த்தியதுக்கப்புறம், நடந்ததுக்கப்புறம் நான் போக முடியல. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வலைதளங்களில் அவருடைய பேச்சுக்கள் கேட்டு நான் அதிர்ச்சியானேன். எப்படி இப்படி ஒரு மாபெரும் தலைவனை, ஒரு புரட்சியாளனை, ஒரு டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை, அயோத்திதாச பண்டிதர் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளவு சாதனைகள் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய, சகோதரத்துவத்தை போதிக்கிற பேசுகிற அந்த வலைதளங்களில் பார்த்துட்டு நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியானேன். நான் ரொம்ப வெட்கி தலகுனியறேன். எப்படி நான் போகிற வழியில் எங்கேயோ எப்பயோ ஒரு தடவை அரசியல் கீழே பார்த்துருக்கேன், ஒரு வார்த்தை பரிமாறி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் தொலைபேசியில். எனக்கு பழக்கமே இல்லை. இப்படி ஒரு உன்னதமான கருத்தியலை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஆளுங்கட்சியினருக்கு தொடர்ந்து உங்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கயமைத்தனத்தை எடுத்து சொல்லி மிக பயங்கரமான உன்னத நிலையில் கொண்டு வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை திட்டமிட்டு தான் அரசியல் படுகொலை இது நடத்தப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப உண்மையாக தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. நான் ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு சிறந்த மாமனிதரா அங்கே பாருங்க, அந்த போட்டோவில் பாருங்க, அப்படியே ஒரு பச்சை குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு அழகு. அதாவது இன்னைக்கு எனக்கு எப்படி இழந்துட்டோம், இவ்வளோ பெரிய ஒரு கொடுமைக்கு எவனுங்க வெட்டணுங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை இங்கே வெளிப்படையாக சொல்கிறேன், எல்லா ஊடகங்களும் நோட் பண்ணிக்கிங்க. அவர் கொலைபாதகங்களில் சில தப்பான இதில் ஈடுபட்டவரை இருந்திருந்தா
இயக்க சார்பாக இயக்கத்தை வளர்க்கறதுக்காக எப்போவுமே தோழர்கள் இருந்திருக்கலாம். அந்த குறிப்பிட்ட நாள் யாருமே இல்லையே அவர் பக்கத்தில், 2-3 பேருக்கு மேலே இல்லையே. அவர் அந்த குறிப்பிட்ட நாளில் தப்பு பண்ணவராக இருந்திருந்தா ஒரு 40-50 பேர் சுத்தியில் நின்றுக்கணும். இதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்காரு. ஒரு 2-3 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை, ஒரு கட்டடம் கட்டுறாரு, இப்போ நானும் கட்டுறேன்னா யாருக்கு போய் பார்க்குறாங்க. இந்த அடிப்படையில் ரொம்ப எளிமையாக இருந்திருக்காரு. இது குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பல இந்த அதிகாரிகள் தினமும் தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு, உளவுத்துறைன்னு சொல்லப்படுறவங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏண்டா இவர் வந்து அடிப்படை குற்ற பின்னணியோடு அப்படி ஒரு கொலைபாதகம் செஞ்சவராக இருந்திருந்தா எத்தனை பேரை பக்கத்தில் நிற்க வச்சிருக்கலாமா இல்லையா? ஒரு 49 பேர் புல்வாமாவில் எப்படி திட்டமிட்டு உள்ள அனுப்பிச்சு படுகொலை பண்ணி ஜெயிச்சாங்களோ, எப்படி ஜெயலலிதா அம்மாவை திட்டமிட்டு போட்டு தள்ளினாங்களோ, எப்படி மகாத்மா காந்தியை போட்டு தள்ளினாங்களோ, அப்படி படுபாவிங்க இவர் இருந்திருந்தா நிச்சயமா அரசியல் தமிழகத்தில் மாத்திருப்பார், ஆணித்தரப்பா மாத்திருப்பார். இருந்திருந்தா இல்ல, இப்ப மாத்துவார், ஆம்ஸ்ட்ராங் மாத்துவார், எவனாலே மறுக்க முடியாது. அத ஒரே ஒற்றை புள்ளியில நெல்லுங்க. ஜெய்பீம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாழ்க வெல்க தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ஈடு செய்ய முடியாத சகோதரர். என் வாழ்நாளில் அவரோட பார்த்து பேசி பழகாமல் போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அவருடைய ஆன்மா நிச்சயமாக தமிழகத்தில் அவரோட இடத்தை அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, இந்த நாட்டை ஆளுகிற ஒரு உருவாக்கத்தை நிச்சயமாக அவர் உருவாக்கும். அதுதான் நீங்கள் எல்லாம் அவருக்கு சேர்ந்து செய்கிற நன்றி கடனாக இருக்கும். நன்றி, வணக்கம், ஜெயபேன். இந்த படுகொலை நடந்த உடனடியாக இந்த காவல்துறை அதிகாரி அவராகவே முன்வந்து இந்த படுகொலையிலே எந்த விதமான அரசியல் காரணங்கள் இல்லை, இது மோட்டிவ்ல நடந்த கொலை என்று சொன்னார். அப்பவே எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நெல்லை முபாரக் அவர்கள் சொன்னார்கள், விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் வாண்டடா எதற்காக இதில் அரசியல் சார்பு இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்பவே இதில் அரசியல் சார்பு கட்டாயமாக இருக்கிறது என்கின்ற அந்த கருத்தை பதிவு செய்தோம். அதைவிட இன்றைக்கு 11 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 11 பேரும் ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்து அல்லது அரசியலை சார்ந்து சுற்றி பேர் வருது. இப்போ அந்த அதிகாரி இப்ப திரும்பவும் சொல்லுவாரா இந்த கொலையில் எந்த அரசியல் சார்பும் இல்லை என்று சொல்வாரா? அப்ப ஏன் அதிகாரிகள் தானே முன்வந்து சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நாங்கள் சந்தேகப்படுகிறோம், இதில் அத்தனை விதமான அரசியல் தலையீடோடு தான் இந்த படுகொலை நிறைவேறி இருக்கின்றது. அதற்காகத்தான் நீதி விசாரணை வேண்டும், உண்மையான விசாரணை வேண்டும் என்று இப்படியான பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பேரணியை நடத்துவோம் சொன்ன உடனேயே என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் பேசும்போது கூட சொன்னாங்க, அச்சப்படுறோம், தலித் தலைவர்கள் எல்லாம் அச்சப்படுறோம், எப்படி நாங்கள் இனிமேல் நாங்கள் போவது கொள்வது என்று அச்சப்படுறோம் என்று சொன்னார். நானும் என்னுடைய மாநில தலைவரும் ஒரு முறை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய அவருடைய வீட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த சமூகத்திற்கு அரசியல் அறிவு ஓரளவுக்கு வந்துவிட்டது. அதனால் அம்பேத்கருடைய வார்த்தையில சொல்லணும்னா, நாங்கள் கொலை செய்யப்பட்ட எங்கள் அண்ணனை இழந்து நாங்கள் ஆவேசப்படுகிறோம், நாங்கள் அரசியல் படுகிறோம், ஆனால் ஒரு காலம் நாங்கள் அச்சப்பட மாட்டோம் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கிறோம் என்பது. நாங்கள் அச்சப்பட மாட்டோம். எதற்கு அச்சப்படணும்? இந்த தேசத்தில் தலித் என்ற ஒரு பட்டியலின சமூகமும் அதே போன்று இஸ்லாமிய சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகமும்
ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொன்னதுதான் என்னன்னா, ஒன்று நாங்கள் குற்றப்படுத்தப்படுவோம் அல்லது குற்றவாளிகளாக ஆக்கப்படுவோம். இந்த ரெண்டு சமூகமும் பாதிக்கப்படுற சமூகம். ஒன்று இஸ்லாமிய சமூகம், இன்னொன்று தலித் சமூகம். குற்றப்படுத்தப்படும் அல்லது குற்றவாளிகளாக ஆக்கப்படும். இதுதான் இன்னைக்கு அரசியல் நடக்கக்கூடிய விஷயம். அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் எங்கள்கிட்ட இந்த வார்த்தையை. நான் அப்படியே எழுதி கொண்டு வந்து பேசுறேன். அப்போ குற்றப்படுத்தப்படக்கூடிய சமூகமும் குற்றவாளி ஆக்கப்படக்கூடிய சமூகமும் இன்னைக்கு அரசியல் இருந்து ஓரங்கட்டப்படுவதற்கான எல்லா வேலைகளும் நடக்குது. ஆகவே தான் இந்த மேடையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மேடையிலே எனக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. நான் சிறுபான்மை சமூகத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியிலிருந்து வந்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றோம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நீதி விசாரணை நடத்தப்படுவதற்காக சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாம் உங்களோடு நிற்கிறோம், உங்கள் குடும்பத்தோடு நிற்கின்றோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே என்ன ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பது யார் தீர்மானிக்கிறார்கள்? எதிரிதான் தீர்மானிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒருபோதும் அச்சப்பட மாட்டோம். எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும். இந்த கொலையில என்ன அரசியல் இருக்கு, என்ன அரசியலிலே ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே இந்த கொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.